அனைவருக்கும் வணக்கம். இது வந்து இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா, நெறைய பேர்கிட்ட வந்துட்டு சிடி டிரைவர் இருக்காது. சிடி போட்டு ப்ளே பண்ற டிரைவர் இருக்காரு லேப்டாப்ல. ஸோ, அதனால வந்துட்டு கூகுள் டிரைவ்ல வந்து ஷேர் பண்ண ஃபைல எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஏதாவது வெப் ப்ரௌசர் போங்க. என்கிட்ட ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கு. குரோம் இருந்தாலும் ஓகே தான். ஸோ வந்துட்டு நான் இப்போ ஃபயர்ஃபாக்ஸில் போகிறேன். ஃபயர்ஃபாக்ஸில் போயிட்டு கூகுள் டிரைவ் அப்படின்ட்டு அடிங்க. கூகுள் டிரைவ் அடிங்க. கூகுள் டிரைவ். கூகுள் டிரைவில் போய் லாகின் பண்ணுங்க. உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கிற கூகுள் டிரைவோட லாகின் பண்ணுங்க. இது என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டு, என்னுடைய கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து இப்போ ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டிஸ்பிளேல தெரியுது. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்குது, சீதாலக்ஷ்மி.ஜிப்னு ஒன்று இருக்குது, முருகதாஸ்ன்ட்டு இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்டோட பேரோட .ஜிப் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்துட்டு கூகுள் டிரைவில் வந்து ஷேர் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து முருகதாஸுங்கிற ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, முருகதாஸ் அப்படிங்கிற அந்த ஐக்கனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். மோர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு இப்போ வருது. அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். நான் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் எனிவே அப்படின்ட்டு கொடுத்துடுங்க. இப்போ வந்து டவுன்லோடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து டவுன்லோடு வந்து இங்கே ரைட் கார்னரில் தெரியுது. 2 minutes 33 seconds அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போ வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இது ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைல் இன்ஃபர்மேஷனில் போய் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைடு டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைஸு 609 MBன்னு வந்திருக்கு. நான் வந்து டவுன்லோட் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ணலை. ஆக்சுவலாக 5 minutes ஆச்சு. மினிமம் வந்து 5 minutes ஆகும். 600 MB இருக்கிறனால 5G நெட்ஒர்க்கில். இது மேக்ஸிமம் 800 MB to 900 MB வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே போகாது. ஸோ உங்களுக்கு 5 to 8 minutes ஆகும் டவுன்லோட் ஆகுறதுக்கு. இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம டவுன்லோட்ஸை போய் இதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே நமக்கு கூகுள் டிரைவில் வேலை இல்லை. ஸோ இப்போ வந்து இதை மினிமைஸ் பண்ணிடுறேன், இல்லை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு டவுன்லோட்ஸில் போனோம். திஸ் பிசி இல்லைன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து திஸ் பிசி போகிறேன். இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் வந்துட்டு டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முருகதாஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. கம்ப்ரஸ்டு ஜிப் ஃபைல் அப்படின்னு வரும். இந்த டைப் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸ்டு ஃபோல்டர், ஜிப்டு ஃபோல்டர் அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இல்லாட்டினா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்ட்டு வரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு இப்போ நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். டெஸ்டினேஷன் ஃபைல் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்குது. டவுன்லோட்ஸ்லேயே வந்துட்டு இதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து டவுன்லோட்ஸ்லேருந்து இது அன்ஜிப் ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த முருகதாஸ் வந்து ஜிப்பு சிம்பல் போட்டிருக்கோம். இது அன்ஜிப் பண்ணது.
இந்த அன்ஜிப் பண்ண ஃபோல்டரை வந்து இப்போ டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணோம்னா முருகதாஸ் அப்படின்னு வரும். இப்போ இதுக்குள்ளார வந்துட்டு நம்ம எப்படி சிடி ஃபைல் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முருகதாஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த மாஸ்டர் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிருச்சு. இதுவும் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபைல் ஃபோல்டர்ஸும் சில ஃபைல்ஸு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ லாஸ்ட்லேருந்து 3வதுல பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் யுவர் லான்ச்சர் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணியாச்சு, லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சிம்பிள் யுவர் லோட் ஆயிடுச்சு. இப்போ பழையபடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்த மாதிரியே வந்துட்டு ஒரிஜினல் லைட் அப்படின்ட்டு 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் செலக்ட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட பேசிக்கான கம்ப்யூட்டர் தான் இருக்குது, கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் இல்லை அப்படின்னா லைட் வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து லைட் வெர்ஷனை செலக்ட் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ சிடி வியூவர் லான்ச்சர் அப்படிங்கிற இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆயிருச்சு, ஃபைல் வந்து லோட் ஆயிருச்சு. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டிவிடியிலேருந்து இதை எடுக்கலை, நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுத்ததுனால ஸ்பீடாக லோட் ஆயிருச்சு. இதே இது டிவிடியிலேருந்து நீங்கள் வந்து இதை வந்து லோடு பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்த சாஃப்ட்வேர் EC3D ப்ளஸ் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய இந்த வீடியோவோட பர்பஸே வந்துட்டு எப்படி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி.